ப்ரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாட்டு, அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், என்னாலும் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன், என்னாலும் உம்மை பாடுவேன். ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், ஊது பெறத்தோடுவேன். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்திடுவேன், உம்மை துதித்திடுவேன். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்திட்டே, உம்மை துதித்திடுவேன். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் நம்மை நடத்திடுவார். என்னாலும் உம்மை பாடுவேன். ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், புது உள்ளத்தோடுமே. ஓகே, அடுத்து ஸ்டோரியில் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் வந்துடுச்சு, யாக்கோபோட ஸ்டோரி. என் பொண்ணுக்கிட்ட எப்போ என்ன ஸ்டோரி வேணும்னாலும் யாக்கோபு ஸ்டோரின்னு தான் சொல்லுவாள். ஆக்சுவலி அவள் பேர் வச்சது தான் இந்த பாட்டு ஸ்டோரி ப்ரேயர். டெய்லி நாங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு பையனுக்கும் ஒரு பாட்டு, ஒரு ஸ்டோரி, ஒரு ப்ரேயர், அதை நான் சொல்கிறது யூஸ்வலாக வச்சுருக்கோம். அவங்க அப்பா இருந்தால் மட்டும்தான் அது நடக்காது. அவங்க அப்பா லேட்டாக வந்தாங்கன்னா டெய்லி இது நடக்கும். அதுக்கு பேர் வச்சதே அவள் தான். அம்மா நான் அப்படி அந்த விரிப்பை போட்டு அவளை படுக்க வைக்கும்போதே அம்மா பாட்டு ஸ்டோரி ப்ரேயர், அம்மா பாட்டு ஸ்டோரி ப்ரேயர் அப்படின்னு தான் சொல்லுவாள். ஸோ அதை நான் வச்சு தான் நான் இந்த வீடியோக்கே பாட்டு ஸ்டோரி ப்ரேயர்னு வச்சேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி அவளுக்கு பிடிச்ச ஸ்டோரி யாக்கோபு ஸ்டோரி. இப்போ நைட்டு அவங்களுக்கு சொல்கிற ஸ்டோரி இது தான். ரெண்டுமே கரெக்டாக போயிட்டுருக்கு. அதனால் எனக்கு நல்ல தரவாகுது. இப்போ பைபிளில் உள்ள இந்த இதெல்லாம் ஆதியாகமும் ரொம்ப தரவாயிட்டே இருக்குது. ஓகே, நேற்று வரை நம்ம என்ன பார்த்தோன்னா, ஈசாக்கு குழந்த பிறகு ஏசாவும் யாக்கோபும் பிறக்காங்க. அதுதானே அப்பாவுக்கு, அதாவது ஈசாக்குக்கு ஏசாவை ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவர் நல்ல மாம்சம், வெளியே போய் வேட்டையாடி நல்ல மாம்சமாக கொண்டு வந்து சமைச்சு போடுறதுனால. அம்மாவுக்கு யாக்கோவை பிடிக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே அம்மா பிள்ளை சுற்றிக்கிட்டே வரான், கூடாரவாசியாக இருக்கான் அப்படிங்கிறதுனால அம்மாவுக்கு பிடிக்கும். அவன் நல்ல அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் மேலெலாம் முடியோட கொஞ்சம் நல்ல ஃபேராக இருக்கான் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன அப்படின்னா, இந்த ஏசா இருக்கான் பாருங்கள், ஃபஸ்ட் டைம் ஏமாந்து போகிறான் யாக்கோபுட்ட. எதுக்கு அப்படின்னா, வெளியே போயிட்டு வேட்டையாடிட்டு பயங்கர பசியில் வரான். இந்த யாக்கோபு ஏதோ சம்திங் செஞ்சு வச்சுருக்கான், கூழும் அப்போ என்னெல்லாமோ செஞ்சு வச்சுருக்கான். இவனுக்கு அந்த பசியில் அந்த பசி, அந்த ஸ்மெல்லு, அந்த சாப்பாட்டு ஸ்மெல்லில் என்ன பண்ணிடுதான், எனக்கு சாப்பாடு தா அப்படின்னு ஏசா வந்து யாக்கோப்கிட்ட கேட்கான். ஆனால் யாக்கோபு இதை கொஞ்சம் கிரிமினலாக யோசித்து, ஓகே நான் தரேன், எனக்கு உன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை தரணும் அப்படின்னதும் அவன் பசியில் என்னத்தனாலும் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த சேஷ்ட புத்திர உரிமையை அவனுக்கு கொடுத்துறான். அதாவது அப்போ வந்து சேஷ்ட புத்திர உரிமைனா, இப்போ வந்து 3 பிள்ளைங்கன்னா 3 பிள்ளைங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும். அப்போ அப்படி கிடையாது. சொத்தில் வந்து மூத்த பையனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைட்ஸ் உண்டு. எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். சேஷ்ட புத்திர பாகங்கிறது மொதல் பையனுக்கு மட்டும் அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். எஸ்பெஷலி மூத்த பையனுக்கு. சரியா, மற்ற பசங்களை விட மூத்த பையனுக்கு ரொம்ப அதிகமான ரைட்ஸ் உண்டு ப்ராப்பர்ட்டிஸில்.
ப்ராப்பர்ட்டியில். ஓகே. ஸோ அதை வந்து இவன் கிரிமினலாக வாங்கி வச்சுருந்தான். ஓகே, இது வாட்டி ஏசா வந்து யாக்கோபுட்ட ஏமாந்து போகிறான். இதே மாதிரி இன்னொரு வாட்டி ஏமாந்து போகிறான். எப்போ அப்படின்னா, இந்த ஈசாக்குக்கு வந்து கொஞ்சம் வயசாகுது. ஈசாக்கு பற்றி நடுவில் நிறைய போட்டிருப்பான். அவன் வந்து அதாவது கர்த்தர் ஈசாக்குக்கிட்டேயும் பேசுவார். உன்னை அவங்க அப்பாவை ஆசீர்வதித்த மாதிரி உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நான் சொல்கிறத கேட்கணும், நான் சொன்ன இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதும் அவனும் ஒபே பண்ணுறான். எல்லாரும் அவனை தேடி வராங்க. எல்லாம் அதே மாதிரி தான் நடக்குது. ஆப்ரஹாமுக்கு நடந்த மாதிரியே இவருக்கும் நடக்கு. இவரும் ஒபே பண்ணுறாரு. இப்போ அடுத்து இன்னொரு டைம் வந்து இதே மாதிரி என்னாவது யாக்கோபை வந்து ஏசா ஏமாத்துறான். அது என்னங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். இப்போ ப்ரேயர். அன்பின் பிதாவே, தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வீடியோ எடுக்க கிருபை காமிச்சதுக்கு நன்றி அப்பா. டைம் கொடுத்ததுக்காக நன்றி. வீடியோவை கேட்க வச்ச கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே, நீர் மட்டும்தான் ஜீவனுள்ள தேவன்கிறது இந்த உலகத்தில் உள்ள எல்லாரோட மனக்கண்களுக்கும் தெரியணும். கர்த்தாவே, திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். ஆத்மாவை இயேசுவோட ரத்தத்தால் கழுவுறப்பா. உம்மோட ராஜ்யம் வரட்டும். இந்த ஊரில், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்லேயும் உம்மோட ராஜ்யம் வரட்டும் அப்பா. நீர் மட்டும்தான் ஜீவனுள்ள தேவன். நீர் தான் எங்களுக்காக ஒரே ஒரு கடவுள் மனுஷங்களை தேடி வந்து தன்னோட உயிரை கொடுத்து பிசாசோட வல்லமையை பிடுங்கி திரும்பவும் 3ஆவது நாள் உயிர் தெழுந்த தேவன் நீர் மட்டும்தாங்கிறது. அதாவது எத்தனை கோடி மக்களுக்கோ தெரியல இன்னும். அந்த கோடான கோடி மக்களுக்கு தெரியட்டும் அப்பா, தெரியட்டும். நீர் ஜீவனுள்ள தேவன், உண்மையான தேவன், மக்களுக்காக பரலோகத்துலேருந்து கீழே வந்த தேவன்கிறது தெரியட்டப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் இன்றைக்கும் என்றைக்கும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.